அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டார் அப்படிங்கன்னா அது ஒன்றும் பெரிய வேதம் இல்லை, அது ஒன்றும் டாக்டரின் இல்லை, அதுதான் உலகமாக டாக்குமெண்ட்டும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவரை மாதிரி எந்த விதமான தரவுகளையும் கொடுக்காமல் அப்படி கொளுத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் உட்கார்ந்து அதை விவாதிச்சுட்டு இருப்போம், பதில தேடிட்டு இருப்போம். ஆனா அவர் அடுத்த பொய்க்கு பயணிச்சிடுவார். அது பிஜேபியோட வழக்கம். நான் ஒரு கவிதையும் எழுதியிருக்கேன், அடுத்த பொய்க்கு பயணித்தல் அப்படின்னு. ஒரு பொய்யை சொல்லி விட்டுட்டு அடுத்த பொய்க்கு போயிடுவீங்க. நாங்க இந்த பழைய பொய்யை பிடிச்சுக்கிட்டு இதுக்கு எது நியாயம், இது சரியா, இது தப்பா, அது பிரதமர் முதற்கொண்டு செய்வது அதுதான். அடுத்த பொய்க்கு பயணித்தல் என்பதைத்தான் பிஜேபியில் இருக்கின்ற அத்தனை பேரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபிங்கிறது பார்ப்பனிய ஜனதா பார்ட்டி. அதனால அங்க சேர்ந்திருக்கிற எல்லா தலைவர்களும் தங்களை கரைத்து கொண்டு தாங்கள் எந்த இனத்தில் பிறந்தோமோ அதை பற்றிய உணர்வே எதுவும் இல்லாமல் பார்ப்பனியத்துக்காக அடிமை சேவகம் செய்வதற்காகவே வந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் அந்த முருக பக்தர் மாநாடு. அடுத்தது அண்ணாமலை சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பது.